ஜென்ரலா செஸ்ஸில இருக்கக்கூடிய ஒரு பானோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃப்ரண்ட் டயகனல்ல இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்கொயர்ஸ். அந்த 2 ஸ்கொயர்ஸ்லயுமே ஆப்போனன்ட்டோட எந்த ஒரு பீசஸ் இருந்தாலும் அத கேப்சர் பண்ணலாம். ஆனா, எம்பசான் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் மூவ். எப்பலாம் ஒயிட்டோட பான் வந்து 5த் ரேங்க்ல பிளேஸ் ஆயிருக்கும், அந்த டைம்ல அதுக்கு டயகனல்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாக் பான் சிங்கிள் ஸ்டெப் மூவ் பண்ணாம டபுள் ஸ்டெப் மூவ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க சிங்கிள் ஸ்டெப் மூவ் பண்ணா நம்ம எப்படி கேப்சர் பண்ணுவோமோ, அவங்க டபுள் ஸ்டெப் மூவ் பண்ணாலும் அதே மாதிரி கேப்சர் பண்ணலாம். பிளாக்கோட பான் வந்து டபுள் ஸ்டெப் மூவ் பண்ணி பாஸ் பண்ணி போக விடாம, இப்படி கேப்சர் பண்ணக்கூடிய இந்த ஒரு மூவ் தான் எம்பசான் அப்படின்னு சொல்வாங்க. எம்பசான் மூவ் பண்ணணும்னா, அதுக்கு இன்னொரு ஒரு கண்டிஷனும் இருக்கு. எப்பலாம் பிளாக் வந்து டபுள் ஸ்டெப் மூவ் பண்றாங்களோ, நம்மளோட டர்ன் அப்ப இம்மீடியட்டாவே பண்ணணும்னா, இந்த எம்பசான் கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணாம, நம்ம வேற ஏதோ ஒரு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்மளோட டர்ன் அப்ப இந்த எம்பசான் கேப்சர் பண்ணலாமான்னு கேட்டா, இனி எப்பயுமே பண்ணவே முடியாது. எம்பசான் கேப்சர் நம்மளோட ஃபர்ஸ்ட் டர்ன்லயே பண்ணிடணும். அண்ட் எம்பசான் கேப்சர் ஒயிட் மட்டும் தான் பண்ணலாமான்னு கேட்டா கிடையாது. பிளாக்கும் பண்ணலாம். எப்பலாம் பிளாக்கோட பான் வந்து 4த் ரேங்க்ல இருக்கோ, அந்த டைம்ல ஒயிட்டோட பான் டபுள் ஸ்டெப் மூவ் பண்றாங்க அப்படின்னா, பிளாக்கும் எம்பசான் கேப்சர் பண்ணலாம். அவ்வளதான். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாமே செஸ்ல இருக்க மத்த பீசஸோட பவர்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.